லே மக்கா நம்ம நல்ல நேரத்துக்கு நமக்கு லோன் கிடைச்சிட்டு இந்த அனீஸ்மே அப்படியே என்ன கஷ்டப்படானோ. உனக்குலாம் கிடைக்காதுல, எனக்கு 7வது கிடைச்சி உனக்கு 8வது கிடைச்சி, நமக்கு பிறகு எத்தனை பேர் நின்னாவ. பாவம் தான். அனீஸ்க்கு அப்பா வராருல. எப்பவும் 3 பேரை தான் சுத்துவியன்னு 2 பேர் மட்டும் வந்திருக்கிறிய. அவன் எங்க? அங்கிள், அனீஸ் லோனுக்காண்டி பேங்க்ல காவல் கிடக்கான். என்னது லோனுக்கு போறானா? யாமல போட்டு கொடுக்கா. அவன் ஒருவேளை அவ அப்பாய்க்கு அம்மைக்கெல்லாம் தெரியாம கூட வந்திருக்கலாம்ல. அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருப்பான். லை உங்களதான் அங்கிள். அவன் இந்த ஐசிசி பேங்க்ல லோனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கிள் வந்துருவான் வீட்டுக்கு. லோனுக்கு வெயிட் பண்ணி ஆனா அங்கிள் எங்களை வீட்டுல தேட வாங்க, போயிட்டு வரோம். இல்ல ஒரு கேக்கார்ல சொல்லிட்டு போவோம். யாமல வண்டி திருப்பா. இங்கோடி ஓடிடுவோம். என்ன லோனுக்கு போயிருக்கானா இவனா? முனி முனி ஆமா, இப்ப கிட்கேட் தான் முக்கியம். தள்ளிப்பாட்டேங்க. இடி மூஞ்சி பல்லெல்லாம் போய் அத்து விடுவேன். தள்ளிப்பாட்டேங்க நொன்னையும் கட்டி. இடி வாங்கல. என்ன தவு பண்ணுங்க மோளுதான். பாருமா கிட்கேட் நான் எத்தனை தடவை சொல்லி விட்டோம், வாங்கிட்டு வராம வந்திருக்காரு. வாங்கிட்டு வராம வந்தது இல்லாம நான் கேட்டதுக்கு என்கிட்ட வாட்டி பாட்டின்னு பேசியாரு. நான் போய் மண்டைக்கு தான் கிறுக்கு பிடிச்சிட்டா. அப்படியே ஆசிட்டு இருக்கிறீரு. குறுக்கு பிடிச்சிருக்கா குறுக்கு. ஏன் வெயில்ல வந்திருப்பாருல, மண்டையில அவ்வளவு சூட இறங்கி இருக்கான். அதான் இப்படி நிக்காரு. உன் மாமா எங்க போயிருக்கான் டி? அவன் சொல்லிட்டு இழுக்கா எங்க போயிருக்கான்? இப்ப என்ன வந்ததும் இல்லாம அந்த பயல போட்டு தேடுறீரு என்ன? அவன் பேங்க் எதுக்கும் லோன் வாங்க போயிருக்கானோ? ஆமா, அது உமக்கு எப்படி தெரியும்? எதுக்கிட்ட இந்த தேவையில்லாத வேலை அந்த பையன் செய்யான்? எது தேவையில்லாத வேலை? நீங்க தான் என்ன தங்கத்துல ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க. அதுவும் இல்லாம எங்க அண்ணன் பிசினஸ் செய்யணும்னு சொல்லி உங்கள்ட்ட பைசா கேட்டா நீங்க அதுக்கு ஒரு 10,000 கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி லோன் வேணும்னு கேட்டோன்னே எங்க அண்ணன் போயிட்டான். யாரு கேட்டா அவன்கிட்ட லோன் வேணுமானு? யாரோ கேட்டாவ. இப்ப என்ன? உனக்கு நிறைய தங்கத்துல செஞ்சு சூடுவேன்னு சொன்னானோ, அதனால உட்டியம்மா லோன் வாங்குறதுக்கு. ஆமா, படிச்ச பிள்ளை. கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? இட்டி வர வழியில தான் பிச்சு மணி அந்த பில்லா பயலும் ஸ்கூட்டில வாரான்னு வட்டி. நான் அந்த இவனும் எங்க போறானுன்னு பார்த்தேன். ஏன்னா இவரும் சேந்தல்ல திரிவாரு மும்மூர்த்தி மாதிரி. பாரு உன் மோகனுக்கு வேலையே இதுதான். பத்தியா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி இருப்பான். அதனால அவனும் சொல்லி கொடுத்துருப்பானே. இட்டி அவனோட லோன் வாங்க போயிருக்கானோ, அவனும் 2 பேரும் கிடைச்சு போலுக்கு. இவனுக்கு கிடைச்சா இல்லையான்னு தெரியல. பேங்க்ல நிக்கான்னு சொன்னானுவேன். என்னம்மா அனிஷ்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் போயிருக்கு. இப்படிதான் ஏதோ சுந்தரத்துக்கு மோனுங்க போன் போய் அந்த பையன் போய் லோனு வாங்கிக்கிட்டு அன்னைக்கு குளிச்சுட்டு இருந்திருக்கான். ஏதோ 1 மாசம் ஏதோ டியூவா ஏதோ லோனு ஏதோ கெட்டலையாம். அதுக்கு அந்த பையன் லுங்கியோட தூக்கிட்டு போயிருக்கானுவன். பைசா கெட்டான்ல சொன்னா பாவி பையன். ஆமா, அவன் கெட்டான்டான். ஏன்னா கொப்பையம்லாம் ரூபா கொடுக்காரு. இந்த பேங்க் கிட்ட போயிருக்கான். ஏதோ ஐசி ஏதோ சொன்னான். ஐசி அம்மா இவன் வசமயத்திலேயே போய் சிக்கிட்டாமா செத்தோம். ஐயோ தெரியாமலாம அனுப்பிட்டோம். எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது. உனக்கு அப்படி தெரியாம போயிட்டு கூமுட்டேன். ஐயோ பஸ் என்ன சுத்தி சுத்தி கொண்டு விட்டுட்டான். என்ன பேங்க் வெளியே ஆளே இல்ல. ஒருவேளை நம்ம தான் வந்திருக்கோம் முதல்ல. அப்ப நமக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கும். ஆனா இந்த பேங்க் கதவெல்லாம் பூட்டி கிடக்கு. என்னடா பூட்டி கிடக்கூடிய பேங்க குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? என்ன பேங்க்ல திருட்டு வந்திருக்கியா? ஐயோ சார் இல்ல. அப்ப எதுக்குடா பூட்டி கிடக்கூடிய பேங்க குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? சார் லோன் தரேன்னு சொல்லிருந்தாவ சார், அதான் சார் வந்தேன். டேய் டைம் 5:30. பேங்க் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயாச்சு. கடவுளே, இந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு நிக்குது. அவங்க கிட்ட போய் வேணா கேட்டுக்கோ. ஐயோ போச்சே. பேங்க் சீக்கிரம் மூடிட்டாவளோ? இல்ல 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க ஆபீஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டு 5 மணிக்கு வெளிய வந்துட்டோம். ஏக்கா லோன் கிடைக்கும் சொல்லிட்டு சும்மா இருந்தே எனக்கு யாரோ உங்கள போல ஒருத்தர் தாங்க ஃபோன் பண்ணாவ. லோன் கிடைக்கும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாவக்கா. இங்க வந்து பார்த்தா பேங்க் மூடி கிடக்குக்கா. ஐயோ அப்படியா? அக்கா எனக்கு மட்டும் லோன் தாங்கக்கா ப்ளீஸ்க்கா. லோனா? அப்படிலாம் என்னால தர முடியாது. அது பேங்க்ல நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கணும், அப்ப தந்திருப்பாங்க. எங்கெல்லாம் தர மாட்டாங்க. அக்கா எவ்வளவு ஒரு திரை ஃபோன் பண்ணி லோன் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்காண்டி வீட்ல அடி போட்டுட்டு ஓடி வந்தீங்க பஸ்ல எல்லாம் ஏறி. எவ்வளவு ஒருத்தியா? நான் தான் எல்லாரும் கால் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன எவ்வளவு ஒருத்தியா? ஐயோ ஏக்கா கோவப்படாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. நீங்க சொன்னா லோன் தருவாங்கக்கா. ஏக்கா சொல்லி லோன் தான் தர சொல்லுங்கக்கா. தம்பிக்கு முகத்தை பாருங்கக்கா. ஐயோ கடவுளே, நாளைக்கு வேணா பேங்க்ல வந்து கேட்டு பாரு. அடிங்க நீங்க சொல்ல வேண்டிய நேரம்ல வரதுக்கு இங்க என்ன சும்மா இருக்கா வீட்ல? உனக்கு லோன் வேணா நீ தான் வந்தாவணும். சீ போடுறிய. எப்படியும் லோன் தரத விட அதிகமா கூடுதலாட்டு வட்டியோடி வாங்குவிய. அதுக்கு இவ்வளவுக்கு லோன் அலைய விடுறிய? டேய் உனக்கெல்லாம் லோன் தர முடியாது போ. என்ன
மரியாதை இடத்த விட்டு காலி பண்ணிடு போ. என்ன டி என்ன என் நம்பரை எங்க இருந்தோ எடுத்துக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க உங்களுக்கு லோன் தரோம் சும்மா தருவோம் அப்படிலாம் சொல்லி என்ன கூப்பிட்டுக்கிட்டு நானே இங்க வந்து லோன் அலைஞ்சு திரிஞ்சு வந்தா என்ன வாடி போடின்ற அப்படி தம்பி பேசுவேன். வாட்டி போட்டி வாட்டி பல்லக்கிலாம் பேத்துற மத்துக்க என்ன வாட்டி போட்டின்னு சொன்னியா? அலைஞ்சு திரிஞ்சது ஏன் கால தானே உன் கால இல்லல. அலைஞ்சு திரிஞ்சது மட்டும் இல்லாம எத்தனை பேருக்கு அசிங்கப்பட்டு தெரியுமா? நீ எவ்வளாது எனக்கு லோன் தரேன் மானு தரேன்னு ஃபோன் பண்ணுங்க கொளுத்திடுவேன். சீ இவ்வளவு நாளே எனக்கு நேரம் இல்லாம போச்சு. போரிக்கி என்ன பேச்சு பேசிட்டு போறான்? எமே எமே யாமட்டி எமே ஹேர் ஸ்டைல் பண்ணனும் கூப்பிட்டியா? எமே இருட்டி எமே முடியே இல்லலாமே என்னத்தை இப்ப எமே மண்டல ஏட்டி முடியலையாமே கையில கடைக்கிறதுக்கு மண்டல வீசிடுவேன். வெளிய நில்லுட்டி. எம்மே டி கிரைண்டர் நில்லு வாரேன். ரெடி ஆஸ்லேட்டர் ஏட்டி வெளிய யாரும் இல்லல? எம்மே இல்லமே நான் மட்டும் தான் நிக்கே வாங்கமே. ஏட்டி வேற யாரும் இல்லல வாரேன். வாங்கமே ஓவராட்ட ஃபீல் டப் தரியா. அம்மே ஏட்டி அம்மே தம்பி அம்மே இது என்னது? ஏட்டி எப்படி இருக்கு பார்த்தா அசந்தியா? எம்மே பியாய் மாதிரி இருக்குமே. பியாய் இல்லடி பியூட்டி. எம்மே காமெடியா இருக்குமே. ஏட்டி உங்களுக்கு பொறாமட்டி உன்னையும் ஒக்காவை விட எவ்வளவு அழகா இருக்கேன் பத்தியாட்டி அதனால உனக்கு பொறாம நல்லா இல்லையாமல. இது என்னமே ஹேர் ஸ்டைல் நான் அழகா கட்டி விட்டுருப்பேன்லாமே. இது மொட்டை மண்டல நிக்க மாட்டேங்கிட்டி எப்படியோ செல்ல டேப்பு கில்ல டேப்பு பெபி குயிக்னு போட்டு எப்படியோ ஒட்டி வச்சிருக்க மண்டல. அம்மே அப்பா இதை கூட்டி தரட்டாமே. அவனை கூப்பிடலாம். அவனுக்கு நான் ரோஸ் வச்சா நல்லா பிடிக்கும். ரோஸ் எடுத்துட்டு வா தலையில ஒரு பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிடலாம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஃபுல்லா ரோஸா பூ தான் தலையில வச்சு விடுவான். ஐயோ ஐயோ ரோஸ் ரெடிமா வைக்கட்டா? வச்சு விடு இது இருக்கடி இதுல இருந்தாலும் அழகா இருக்கு. நம்ம கொஞ்சம் பின்னாடி வைக்கேமா? வேண்டாம் டி எனக்கு முடி இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு. மொட்டை அடிச்சதோட அப்புறம் முடியே வளரல. பூவை கொடியே இதே ஞாபகம் இல்ல. இப்போ என்ன அழகா இருக்கேன். என்ன அப்பா இப்ப கூட்டிட்டா? நான் ஒன்னும் தெரியாதது போல சோஃபால வந்து உட்காரேன். அதுக்கப்புறம் அப்பயே வர சொல்லுனா அவர் என்ன கண்டு சாக்காவணும். இதுல இருப்போம். ஐயோ பஞ்சிட்டு வர போறானே எனக்கு ஞாபகம் இருக்கு. வரைய மாட்டேங்க. இப்ப வாங்கப்பா வாரம் பார்த்ததோ ஒரு பேர் தான் இருக்கு. வாந்தி கிண்டி எடுத்துறாதப்பா இல்லன்னு தலைகறிக்கு விழுந்துறாதப்பா கேவலம். என்னதுன்னு பாப்போம் தள்ளு. சாக்கானியா எனக்கு தெரியும் நீ சாக்காவா. இது என்னது? எப்பா இது என்னது இல்லப்பா உன் என்னவன் என்ன சொல்லியா? எப்பா நம்ம அம்மா மங்காத்தா தான் இப்படி கெட்ட போட்டுருக்காவ. இது என்னதுடி? என்னதுனா என்னதுடி இது கோலம்? நீ என்ன சொன்னா என்ன நாடகத்துல கிளை வசத்து கூட எடுக்க மாட்டானு பாத்தியா? நான் கூட அழகுல இப்ப ரோட்ல போனா ஒரு படகம் இல்லைன்னு விட்டு வைப்பாவளா? ஹீரோயினுக்கு கூட மாட்டாவ. இது என்னடி கர்மம் பிடிச்ச மூஞ்சி? கர்மம் சொல்லிட்டா? இது என்னடி மூஞ்சி மொட்டையா இருந்தா கூட கொஞ்சம் பாக்குறது போல இருப்பாடி. இது என்னதுடி? அம்மே அந்த காத்துமே வந்திருக்கமே அழகா இருக்குமே நான் போடுறேமே. போட்டிங்க உன் முட்டை மண்டி வாட்டி நல்லா இல்லடி. சீ உனக்கு பொறாம நீ மட்டும் சுடிதார் பிடிச்சிட்டியா? நான் தாவணி கிட்டப்படாதோ நீ உடனே அடிச்சு கொண்டாடி நீ திருந்த மாட்டடி மொட்டை. இது என்னடி மண்டை? நீ ஓவரா பேசாத முடிய பிச்சு இறஞ்சிருவேன். எரட்டி எற மூஞ்சி பொள்ளையாட்டி இருக்கும் மூஞ்சி. சீ மூஞ்சி ஒரு கணக்கா இருக்கா? இந்த காட்டுல எல்லாம் தெரியுமே ஒரு குரங்கு அதே போல இருக்கு. அதுக்கு தாவணி கட்டி விட்டா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கு. உன்னை போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. சீ இது என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு Dress எடுத்து வந்திருந்தா போதாட்டி? சரி உனக்கு Dress தானே வேணும். நான் போட்டுக்க நான் தாவணி எடுத்து நீ கட்டிக்க. மங்காத்தா போல மானம் கட்டவனே. உன்னை போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. ஒன்ன சீ காஸ்டியூமுக்கு 5500 முடிக்கு 4000 ரூபாய். இது என்னதான் காஸ்டியூம் போட்டாலும் அந்த மூஞ்சி மாறாது இல்லாட்டி இந்த குரங்கு மூஞ்சி இதெல்லாம் ஒரு மூஞ்சாட்டி. சிரிச்சு எடுத்து இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கும் மூஞ்ச பாரு. ஏன் முதல்ல என்ன சிரிச்சுக்கிட்டு இல்லையோ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சிரிச்சுக்கிட்டு இல்ல முதல்ல. எப்ப அம்மைக்கு மனசு கஷ்டப்படுவா நல்லா இருக்குன்னு பொய்யா சொல்லுப்ப. பொய் சொல்லணுமா? லட்சுமி கிரைண்டர் போட்டி. ஏன் அந்த ஓடுகாலி இந்த லட்சுமி கிரைண்டர் விடவா அழகா இல்ல? சொல்லு உனக்கு பிறந்த ரெண்டாவது விடவா அழகா இல்ல? இல்ல எனக்கு கோவமா வருது. 4 போட்டோ எடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். உன் மூஞ்ச பார்த்தாலே கோவமா வருது எனக்கு. வாங்கடல நான் போட்டோ எடுக்க மாட்டேன். எப்ப நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் என்ன கோவப்படுத்தி பார்க்கறது உன் வேலை. போ அக்கா குடி கட்டாமே குடி காட்டி அவளை என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கட்டே. ஓடுகாலில் அவளுக்கெல்லாம் வந்துருக்கோடி வாழ்க்கை. அக்கா ஓடியா சுடிதாரு அவளை சிரிக்காதன்னு சொல்லு. சுடிதாரு அவளை சிரிக்காதன்னு சொல்லு. எனக்கு சிரிப்பு தான் வருது. எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணது? இப்பதான் மட்டும் சூப்பரா இருக்கு. இப்பதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மண்டையும் இந்த பூவும் செம்மையா இருக்கு. சூப்பர். என்ன ஓடுகாலி உள்ள ஓடுது? வாங்க மருமோன. என்னது மருமோனா? காஸ்டியூம் மட்டும் அப்படியே இருக்கு. ஆள காணல. மருமோனி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. அத காமெடி பார்த்து சிரிச்சிருக்கலாம். என்ன வேலை? நான் வரேன்.
மாமா ஒன்னும் இல்ல மருமோனா, ஒன்னும் இல்ல. வாங்க வாங்க வந்து உட்காருங்க, நின்னுட்டு இருக்கிய. மாமா நான் இருந்து சமாதானமா பேச வரல. வெண்மினி என் கூட வாராளன்னு மட்டும் கேளுங்க. அப்பா நானும் யாரோடயும் போக மாட்டேன். என்னது போக மாட்டாளா லேட்டி? அது அவ சும்மா சொல்லியா, ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியா மருமோனா. நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துறாங்க, நான் அவளை அனுப்பி வைக்கேன். சரியா? என்ன பிரச்சனைன்னு சொன்னாளா? இல்ல மருமோனா, என்ன பிரச்சனை? மாமா அது வந்து ஹாய் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோம், காமெடியா இருந்தா சிரிச்சீங்களா செலிபிரிட்டிஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பாய் செலிபிரிட்டிஸ், லவ் யூ.